என் வெளிச்சம் ரட்சிப்பு ஜீவனும் நீரே, அஞ்சிடேனே என்றுமே தேவன் என் துணையே. பகைவர்கள் எழுந்தாலும் பாளையம் இறங்கினாலும் தேவன் என் நம்பிக்கையே. இந்த நாளில நாம் தியானிக்க போகிற வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. தேவ சித்தம் என்கிற தலைப்பை மையமாய் வைத்து இந்த நாளிலே வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில பிரதானமாக நாம் செய்ய வேண்டியது தேவனுடைய சித்தம். ஆண்டவர் தன்னுடைய மலை பிரசங்கத்தை முடிக்கிற வேளையில இந்த காரியத்தை சொல்லுகிறார். பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாட்களில் அநேகர் அவரை நோக்கி சொல்லுவார்களாம், அற்புதங்களை செய்தோம் அல்லவா, தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா என்று சொல்லும் பொழுது அறியேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவர்களுக்கு நேராய் சொல்லப்படும். யாரை பார்த்து? தேவனுடைய சித்தம் செய்யாதவர்களை பார்த்து. நீங்களும் நானும் தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. சித்தம் அது அவருடைய விருப்பம் அல்லது தேவனுடைய ஆசை. ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அதை இந்த பூமியிலே நிறைவேற்றுவதுதான் நம்முடைய வேலை என்று இந்த வசனத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டுமானால் முதலாவது நான் தேவனுடைய சித்தத்தை அறிந்திருக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தை அறியாத ஒரு மனிதனால் ஒரு மனுஷனியால் தேவனுடைய சித்தத்தை என்ன செய்ய முடியாது? செய்து நிறைவேற்ற முடியாது. முதல்ல நான் அறிந்திருக்கிறேனா? என்னை பற்றின தேவனுடைய சித்தத்தை நான் அறிந்திருக்கிறேனா? ஒவ்வொரு மனிதனை குறித்தும் தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்கிற ஒன்று இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் தெளிவாக யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது சொல்லுகிறார். 4வது அதிகாரம் அதனுடைய 13, 14, 15 அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு அல்லது நாளைக்கு ஒரு பட்டணத்தில் போய் வியாபாரம் பண்ணுவோம் என்று சொல்லுகிறவர்களே, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. அதனால நீங்க என்ன சொல்லணும்? கர்த்தருக்கு சித்தமானால், நாங்கள் உயிரோடு இருந்தால். அப்படின்னா அதுல யாக்கோபு என்ன சொல்ல வராரு? இன்றைக்கு அப்படிங்கிற வார்த்தையா இருக்கட்டும் அல்லது நாளைக்கு என்று நீங்க சொல்லுகிற காரியமா இருக்கட்டும், அங்கேயும் தேவ சித்தம் அடங்கி இருக்கிறது. தேவன் ஒவ்வொருவரையும் தம்முடைய சித்தத்தின்படிதான் தெரிந்தெடுக்கிறார், தம்முடைய சித்தத்தின்படிதான் அழைக்கிறார். என பிரதானமாய் என்னை ஒரு சித்தத்திற்காக அழைத்திருக்கிறார், அது மாறாதது. ஆனால் இதற்கு இடையில ஒவ்வொரு நாளும் நான் தேவ சித்தம் செய்ய வேண்டியது இருக்கிறது. நமக்கு தூர இருக்கிற தேவ சித்தத்தை குறித்து அறிவதற்கு விருப்பம் இருக்கும். என்னை குறித்து தேவனுக்கு சித்தம் இருந்ததினால் என்னை ஊழியத்திற்கு அழைத்தார். என்னை ஊழியத்தில் அழைத்த போது என்னை குறித்து அவருடைய சித்தம் வேத வசனத்தை பிரசங்கிக்கும்படியா இருந்தபடியினால் அதை என்னை கொண்டு நிறைவேற்றுகிறார். இது லாங் ப்ராசஸ். இது அவருடைய வருகை வரையில் போயிட்டே இருக்கும். இந்த சித்தத்திலிருந்து நான் மாறவே மாட்டேன். என்னுடைய அழைப்பு இதுதாங்கிறது தெரியும், என்னுடைய தெரிந்தெடுப்பு இதுதாங்கிறது தெரியும், என்னை வச்சு இதுதான் செய்ய நினைத்திருக்கிறார் என்பது தெரியும். அது தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம். இதற்கு இடையில தேவன் என்னை குறித்து ஒவ்வொரு நாளும் நிறைவேற்ற வேண்டிய சித்தம் என்பதும் இருக்கும். அல்லது என்னை கொண்டு அடுத்த வாரத்தில் அல்லது இந்த மாதத்தில் தேவன் நிறைவேற்ற வேண்டிய சித்தம் என்பது இருக்கும். நாம இந்த தேவனுடைய சித்தத்தை மறந்துவிட்டு நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில காரியங்களை செயல்படுத்தவர்களா இருக்கிறோம். எது வாய்க்குதோ அதை செய்கிறோம், அல்லது நமக்கு எது தோணுகிறதோ அதை நாம் செய்கிறவர்களா இருக்கிறோமே தவிர தேவனுடைய சித்தத்தை அன்றாட நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக காணப்படுகிறோமா என்பதை நம்மை நாமே கேட்டு பார்க்க வேண்டியது ஒரு காரியமாக காணப்படுகிறது. கொலோசியர் 1வது அதிகாரம்
9வது வசனத்தை கொஞ்சம் திருப்பிக் கொள்ளுங்க. ஏன்னா தேவ சித்தத்தை நாம் அறிய வேண்டும். முதலாவது அறிந்தால்தான் அதை நிறைவேற்ற முடியும். அப்படி தேவ சித்தத்தை நாம் அறிய முடியாதபடிக்கு நமக்கு தடையா இருக்கிற காரியங்களும் உண்டு. கொலோசியர் 1:9, இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். எதற்கு ஜெபம் பண்ணுகிறோம் சொல்றாரு? நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் நீங்க அறியணும். முதல்ல அது அறிவினாலே நிரப்பப்படவும் அப்படிங்கிறாரு. கொலோசே சபை நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையார் தான். ஒழுங்காய் ஒழுக்கமாய் தேவனை பின்பற்றுகிறவர்கள் தான். அவர்களுக்கு பவுல் ஆலோசனை கொடுக்கும்போது சொல்லுகிறார், நீங்க எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படணும். அப்ப என்ன வேணும்? தேவ ஞானம் வேணும், ஆவிக்குரிய விவேகம் வேணும். நமக்கு சில நேரங்களில் வேகம் இருக்கும், விவேகம் இருக்காது. தேவ சித்தத்தை அறியணும்னா ஒரு தேவ பிள்ளை முதலாவது ஞானமாய் செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். ஞானமாய் தேவ சமூகத்தை அணுகிறவனாய் காணப்பட வேண்டும். நான் இன்னொரு 2 வசனத்தை உங்களுக்கு முன்பதாய் வைக்கிறேன். எபேசியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை கூட நீங்க வாசிங்க. எபேசியர் 5:17. ஆகையால் இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனிச்சுக்கணும். கொலோசேயருக்கு பவுல் எழுதும்போது சொன்னாரு, உங்களுக்கு ஞானம் வேணும், எல்லா ஞானமும் எல்லா விவேகமும் இருக்கணும். எப்படி? தேவ சித்தத்தை அறிய. பவுல் எழுதும்போது இப்ப என்ன சொல்லுகிறார் பாருங்க. எபேசு சபைக்கு எழுதும்போது, நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அதாவது 2 காரியங்களுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். எபேசியருக்கு எழுதும்போது இன்னும் கொஞ்சம் சென்சிட்டிவா சொல்லுகிறாரு. மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். என்ன செஞ்சிருங்க? உணர்ந்து கொள். இதுதான் தேவனுடைய சித்தம். அங்க ஞானம் வேணுங்கிறாரு, இங்க அறிவு கட்டத்தனமா இருக்காதீங்கிறாரு. நம்ம பாஷையில சொல்லணும்னா அப்படிதான். தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு யாரு தான் அப்ப தடையா இருக்கிறது? நான் தான் தடையா இருக்கிறேன். ஏன்னா நிறைய நேரங்கள்ல நான் அறிவீனனாய் நடந்து கொள்ளுகிறேன், அல்லது ஞானமற்றவனாய் நடந்து கொள்ளுகிறேன், அல்லது என்னை குறித்த தேவ சித்தத்தை அறிய வேண்டும் என்கிற கரிசனை இல்லாமல் போய்விடுகிறது. நம்ம நினைக்கிறோம் தேவ சித்தம் என்பது உடனே அறிந்து விடலாம் என்று. இல்லை இல்லை. ஒவ்வொரு நாளும் நீங்க தேவ சமூகத்தில் போய் இருக்கும் பொழுது தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். உண்மைதான். ஏன்னா யாக்கோபு எழுதுகிறார்களா, இன்றைக்கு அல்லது நாளைக்குன்னு சொல்லும் பொழுது இன்றைக்கு என்னை நடத்த வேண்டிய பாதையை அவர் சொல்லியிருக்கிறார்களா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். யாருக்கு காட்டுவாரு? எவன் கேட்கிறானோ அவனுக்கு காட்டுவாரு. இல்ல, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும். நம்ம சாமுவேல மாதிரி ஒரே ஒரு சில நேரங்களில் சொல்லுவோம், கர்த்தாவே சொல்லும். அப்படி கேட்கும் போது கூட சொல்ல மாட்டார் சில நேரங்கள்ல. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து தான் நான் தேவ சித்தத்தை அறிய முடியும்னு இந்த வசனங்கள் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை கூட வாசிச்சிருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனம். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் இங்கேயும் சித்தத்தை அறிவதற்கு நம்ம என்ன செய்யணும்னு தான் சொல்லுகிறாரு. உங்களுக்கு முன்பதாய் வைத்த இந்த 3 வசனங்களிலேயும் தேவ சித்தத்தை அறியும்படிக்கு அல்லது உணரும்படிக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்களும் நானும் செய்ய வேண்டியதை சரியா செய்யாம தேவனுடைய சித்தத்தை அறிய முடியாது. நான் உணர்வோடு இருக்கிறேனா, முதலாவது நான் மதியற்றவனா இராம என்னை குறித்த தேவ சித்தத்தை அறியணுங்கிற உணர்வோடு ஒவ்வொரு நாளும் நான் வாழ்கிறேனா அப்படிங்கறத முதல்ல என்ன கேட்டு பார்க்கணும். நான் ஞானம் உள்ளவனாக நடக்கிறேனா, ஆவிக்குரிய விவேகம் உள்ளவனாய் நடந்து கொள்ளுகிறேனா, அப்ப நான் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதவனாக என மறுரூபமாக்கப்படக்கூடிய அனுபவத்திற்கு விட்டு கொடுத்து வாழ்கிறேனே, ஆனால் நான் தேவ சித்தத்தை அறிய முடியும். அப்ப தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு யாரு தான் தடையா இருக்கிறோம்? இந்த ப்ராசஸ் நம்முடைய வாழ்க்கையில முதல்ல நடந்திருக்குதான்னு கேட்டு பார்க்கணும். நான் இதை செய்கிறேனா,
நான் உணர்வோடு வாழணும்னு. ஏன்னா என்னை பற்றி உங்க விருப்பம் என்ன ஆண்டவரே? சாமுவேல் அந்த உணர்வுல தேறின ஒரு மனிதன். நான் 2 நபரை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன், ஒரு சபையாரையும் ஒரு தனி மனிதனையும். அவர்கள் தேவ சித்தத்தை அறிந்த பொழுது அவர்கள் தங்களை அதற்கு விட்டு கொடுத்ததையும், நம்மை குறித்து தேவன் சொல்லி இருக்கிற சில தேவ சித்தமும் உண்டு. அதுல நம்முடைய வாழ்க்கையை செய்வதில் நம்ம எவ்வளவு முயற்சி எடுத்திருக்கிறோம் என்பதையும், இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை குறித்து சில காரியங்களையும் சொல்லி நான் உங்களை ஜெபத்திற்குள்ளே நடத்த விரும்புகிறேன். நாம் தேவ சித்தத்தை அறிவதற்கு நாம் தான் தடையா இருக்கிறோம். பவுலை ஆண்டவர் தொட்டார். அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர் தேவனை சந்தித்த உடனேயே அவர் ஆண்டவரிடத்தில் கேட்ட முதல் கேள்வி, ஆண்டவரே நீர் யார் என்று கேட்ட உடனே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், எனக்கு உங்க சித்தத்தை பற்றி அறியணும், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று கேட்ட பொழுது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அதுல ஆண்டவர் பவுலுக்கு பதில் சொல்லவில்லை. அவருக்கு என்ன சொன்னார் தெரியுமா? நீ எழுந்து ஊருக்குள்ள போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். தேவனே நேரடியாய் காட்சியளித்து பவுலிடத்தில் கேட்ட பிறகும் கூட ஏன் ஆண்டவர் பவுலுக்கு பதில் கொடுக்கவில்லை என்று கேட்டால், உங்களுக்கு முன்னாடி நான் முதல்ல வச்ச 3 வசனத்தின் அடிப்படையிலே தான் நான் அதை பார்க்கிறேன். ஏன்னா பவுல் இவ்வளவு நாளும் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனுமாய் இருந்தான். தேவ ஞானமற்ற மனிதனாய் வாழ்ந்தான், லௌகிக ஞானத்திலே வாழ்ந்தான், இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரித்த ஒரு மனிதனாய் வாழ்ந்தான். அவர் ஆவிக்குரிய குருடனாய் வாழ்ந்தான், உணர்வற்றவனாய் வாழ்ந்தான். இப்பதான் தேவனால தொடப்பட்டிருக்கிறாரு. உடனே கேட்கிறாரு, உங்க சித்தம் என்னன்னு? ஊருக்குள்ள போன்ட்டாரு. ஆனா அனனியாவுக்கு சொன்னாரு. அனனியா ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, ஆண்டவர் இந்த ஆளை பற்றி இப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோமே சொல்லும் போது சொன்னாரு, நீ இப்போ புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் என் நாமத்தை அறிவிக்க நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறேன். எதற்கு தெரிந்து கொண்டிருக்கிறேன்? புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இவனை வைத்து என் வார்த்தைகளை அறிவிக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. அப்ப பவுலுக்கு சொல்லல, அனனியாவுக்கு சொல்லி இருந்தாரு. ஏன் பவுலுக்கு சொல்லலைன்னா, பவுல் முதல்ல மறுரூபம் ஆகணும். தேவ சித்தத்தை அறியணும்னா அவன் மனம் திரும்பணும். அவன் வாழ்க்கையில ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியங்களை ஒப்பு கொடுக்கும். அதனாலதான் முதல் 3 நாளும் ஃபாஸ்டிங் அவனுக்கு. ஆண்டவர் அவனை சந்தித்த முதல் 3 நாள் அவனுக்கு எப்படிதான் தொடங்குது? புசியாமலும் குடியாமலும் தன் வாழ்க்கையை முழு உருவகத்துக்குள்ள அந்த 3 நாளையும் கொண்டு வந்துட்டார். அதனாலதான் அனனியா போய் கையை வச்ச உடனே அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார், அவர் பார்வையடைந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய ஆவியை பவுலுக்கு கொடுத்தார். தொடர்ந்து அவர் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். 15 நாட்கள் அப்போஸ்தலத்திலே போக்கும் வரத்துமா இருந்தேன் என்று சொல்கிறார். பிற்பாடு அவர் அரபி தேசத்திற்கு போனார் என்று அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி அவர் அரபி தேசத்தில் போய் வனாந்தரத்தில் இருக்கும் பொழுதுதான் தேவன் அவரை குறித்த சித்தங்களை பரிபூர்ணமாக பவுலுக்கு வெளிப்படுத்த ஆரம்பித்தார். இப்படி பவுல் தன் வாழ்க்கையிலே பரிபூர்ண சித்தத்தை அறிந்திருந்தாலும் கூட அவ்வப்பொழுது தேவன் தன்னுடைய விருப்பத்தையும் பவுலுக்கு சொல்லிக் கொண்டுதான் இருந்தார். அதை நான் பின்னாடி சொல்லும் போது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதே போல அவ்வப்பொழுது நான் செய்ய வேண்டிய சில காரியங்களையும் தேவன் சொல்லுவார். அதுக்குதான் சொல்லுகிறாரு, உணர்வோடு இருங்கிறாரு. நீங்க தேவ சித்தத்தை அறியணும்னா எப்படி இருக்கணும்? மதியற்றவளா இராம கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள், இதை செய் அப்படிம்பார். இந்த நேரத்தில் இதை செய்திராத அப்படிம்பாரு, இங்க போ அப்படிம்பாரு. ஏதோ ஒரு விதத்துல அவருடைய விருப்பத்தை ஒவ்வொரு நாளும் நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம அதுல தவறுகிறோமான்னு கேட்டு பார்க்கணும். முதல்ல நான் சொன்ன காரியங்களை நம்மளை சரிப்படுத்திக்கணும். அப்படி சரிப்படுத்திட்டா ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை நடத்த ஆரம்பித்து விடுவார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பேச பேச நமக்குள்ள வெளிச்சம் பிரகாசிச்சுக்கிட்டே இருக்கும். தேவ சத்தம் கேட்க கேட்க என்னங்க நடக்கும் சொல்லுங்க? வாழ்க்கை பிரகாசமாகிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னாரு. இருள் போயிட்டு வெளிச்சம் வந்துட்டு, அப்போ ஒவ்வொரு நாளும் சத்தம் கேட்ட நம்ம வாழ்க்கையில எவ்வளவு வெளிச்சம் பிரகாசிக்கும். அதனாலதான் நீதிமொழிகள் எழுதப்பட்டிருக்கிறது, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்குமா. ஏன்னா நீதிமான் சத்தம் கேட்டுக்கிட்டே இருப்பான், இருள் விலகிக்கிட்டே இருக்கும், வெளிச்சம் பிரகாசிச்சுக்கிட்டே இருக்கும், அவன் பாதை தெளிவாக தெரியும். இன்னைக்கு நமக்கு எங்க போகணும்னே தெரியல,
என்ன செய்யணும்னே தெரியல. என் ஜெபங்களை நான் நிறைய ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே. எது அது ஒரு விதத்துல அது என்னுடைய விருப்பம், நான் கேட்கிறேன். ஆனா எல்லாரும் அதை குறித்து அறிந்திருக்க வேண்டிய, ஏன்னா நிறைய பேருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல ஆண்டவரே. அடுத்தது காலை எங்க வைக்கணும்னு தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்கிறாங்க. கண்ணை கட்டி காட்டுல விட்டது போல குருடனை போல தடவி திரிகிறார்கள் எழுதப்பட்டிருக்கல, அப்படி இருந்துட்டு இருக்கிறாங்க. ஏதோ போறாங்க, ஆனா ஆவிக்குரியவர்கள் தான் சொல்றாங்க, ஆவிக்குரிய ஆராதனையில தான் பங்கெடுக்கிறாங்க, நல்லா ஆராதிக்கிறாங்க, நல்லா போட்டுக்கிறாங்க, வசனத்தை எல்லாம் நல்லா கேட்கிறாங்க. ஆனா என்ன செய்யணும்னு தெரியல. அது என்னன்னு நான் உங்ககிட்ட கேட்டாதான் உங்களுக்கு சொல்லட்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்றது உண்டு. சில நேரங்களில் ஆண்டவர் சொல்லுவார் அனனியாட்ட சொன்னது மாதிரி. ஆனா எல்லா நேரங்களையும் எல்லாரை பற்றியும் சொல்ல மாட்டார். ஆனா என்னை குறித்து தேவ சித்தம் என்ன என்பதை நான் அறியாதவனாக இருப்பேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது நான் மதியற்றவனாக இருக்கிறேன். நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளியா வேணா இருந்துட்டுருங்க, ஆனா வசனம் எப்படி அழைக்கிறது? மதியற்றவர்கள் தான் சித்தம் அறியாமல் இருப்பார்கள். இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களை நாம் காணப்படுகிறோம் என்றுதான் வேதத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேவ சித்தம் என்கிற ஒரு காரியங்கிறது ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட், ஒரு பெரிய ஒரு பாடம் என்று சொல்வேன். அதில் நிறைய காரியங்களை சுட்டி முட்டி அலசி பார்க்கும் பொழுதுதான் நமக்கு ஒரு பூரணமான ஒரு வெளிச்சம் வரும். அதனாலதான் எல்லார் கைகளிலையும் ஆண்டவர் பைபிளை கொடுத்திருக்கிறார். ஆனால் சில காரியங்களை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். முதலாவது ஒரு சபையை குறித்து நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 5வது வசனம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 5வது வசனத்தை முதலாவது வாசிங்க. மக்கெதோனியா சபையை குறித்து பவுல் இங்கே சொல்லுகிறார், நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். மக்கெதோனியா சபையை குறித்து பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் போது சொல்லுகிறார், அவங்க கொடுக்கிறதுல வள்ளலா இருந்தாங்க அப்படிங்கிறார். இதுல வள்ளலா இருந்தாங்க, கொடுக்கிறதுல வள்ளலா இருங்க. ஆனா இந்த மக்கெதோனியா சபையாரை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவர்கள் எல்லாமே தேவ சித்தத்தின்படி செய்கிறவர்கள், வறுமையில உள்ளவர்கள். இந்த மக்கெதோனியா பகுதி, மக்கெதோனியாங்கிறது ஒரு தேசம், மக்கெதோனியாங்கிறது ஒரு தேசம். இந்த மக்கெதோனியா தேசத்துல சபை உருவான விதம் என்பது மிக மிக ஆச்சரியமானது. நான் சொன்னல, பவுலுக்கு பிரதானமான அழைப்பு சித்தம் இருந்தாலும் அவ்வப்பொழுதும் தேவன் அவனுக்கு சித்தத்தை வெளிப்படுத்தினார் என்று சொன்னேனே. அப்போஸ்தலருடைய நடபடிகளை நம்ம வாசிக்கிறோம் 16வது அதிகாரம் 9வது வசனத்துல தான் பவுலுக்கு இந்த வெளிப்பாடு, ஒரு தரிசனம் கிடைக்கிறது. தேவன் தம்முடைய சித்தத்தை திடீர்னு இங்க வெளிப்படுத்துறாரு. அவர் ஆசியாவுக்கு ஊழியத்து போலாம் நினைச்சாரு, ஆண்டவர் தடை பண்ணினார், ஆவியானவர் போக விட்டாது இருந்தார். மீசியாவுக்கு ஊழியத்து போலான் இருந்தாரு, ஆவியானவர் அங்கே தடை பண்ணினார். இப்ப ராத்திரியில் அவருக்கு ஒரு சொப்பனை வருது, அங்கே மக்கெதோனியா தேசத்திலிருந்து ஒருத்தன் வந்து நின்று, நீர் வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். யாரு? மக்கெதோனியா தேசத்தான். இந்த மக்கெதோனியா தேசத்திற்கு உள்ளடக்கின பகுதி தான் பிலிப்பி பட்டணம், தெசலோனிக்கே பட்டணம், பெரேயோ பட்டணம். இந்த 3 இடத்திலையும் சபையை ஆண்டவர் ஸ்தாபிப்பதற்கும் அந்த தேசத்தில் இன்னும் அநேகம் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கும் ஆண்டவர் பவுலை உபயோகப்படுத்தினார். தெசலோனிக்கேல சபை எப்படி வந்துச்சுதுன்னா, பவுலுக்கு ஆண்டவர் கொடுத்த தேவ சித்தம், அது திடீர்னு ஆண்டவர் சித்தத்தை வெளிப்படுத்தினார், திடீர்னு அவருடைய விருப்பத்தை வெளிப்படுத்தினார். எப்படி? அவர் ஒன்னு செய்யலாம் நினைக்கும் போது அதை தடை பண்ணினார். நல்லா கவனிங்க, தேவன் இதை தடை பண்ணுகிறாருன்னு அறியக்கூடிய உணர்வும் எனக்கு இருக்கணும், தேவன் என்னங்க வழி நடத்துகிறாருங்கிறத தெரிகிற உணர்வும் எனக்கு இருக்கணும். இது ஊழியத்துல மட்டுமல்ல, வேலையிலையும் இருக்கணும், படிப்புலையும் இருக்கணும், வாழ்க்கை காரியங்கள்லையும் இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இல்லைன்னா நான் பின் நாட்கள்ல வேதனைகளை சந்திக்க வேண்டியதா இருக்கும், கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். எனக்கு ஒரு காரியம் பிடிச்சிருக்கும், எனக்கு ஒரு காரியத்தின் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், எனக்கு ஒரு விருப்பம் இருக்கும். ஆனா அதற்கு தகுந்தபடி நான் என்ன செஞ்சிடக்கூடாது, போய்விடக்கூடாது. அந்த பிலிப்பி பட்டணத்துக்குள்ள போன உடனே தான் முதலாவது இவர்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்கிறது. ஆனா இவருக்கும் சந்தேகம் வரல, இவருக்கு கூட இருந்தவர்களுக்கு சந்தேகம் வரல. நமக்கு நிறைய நேரங்கள்ல தேவ சித்தம் அப்படின்னா ஸ்மூத்தா போகும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், கிடையாது. இவர் தேவ சித்தம்னு ஆண்டவர் உள்ள கொண்டு போன உடனே அடி உதை தான் கிடைச்சது. ஆனா பவுலுக்கு தெளிவு இருந்தது,
என்னை அழைத்தது தேவன், இது தேவனுடைய சித்தம் அப்படின்னு அங்க ஊழியம் செய்தாரு. அங்கிருந்து மறுபடியும் துரத்தி அடிக்க போகும்போதுதான் தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போனாரு. அங்கேயும் நெருக்க வந்த போதுதான் பெரேயா பட்டணத்துக்கு போனாரு. இந்த 3 பட்டணங்களுமே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு நிலைகளிலே ஆவிக்குரிய விதத்திலே செழித்தோங்கின ஒரு ஊழியமாய் மாறிட்டு என்று சொல்லப்பட முடியும். அது வேற ஒரு சப்ஜெக்ட். இப்படி 3 இடங்களிலேயும் தேவன் அவருடைய சித்தத்தின்படியே ஊழியத்திலே பவுலை தேவன் நடத்தினார். அப்படி உருவாக்கப்பட்டதுதான் இந்த சபையும். இப்ப மக்கதோனியா சபைன்னு சொல்லுகிறார்ல, எல்லாரையும் உள்ளடக்கி தான் சொல்லுகிறாரு. அவருக்கு நெருக்கமும் கஷ்டமும் வந்த பொழுது எந்த தேசத்தில் உள்ள சபை அவருக்கு உதவி செய்தது? இந்த மக்கதோனியா தேசத்தில் உள்ள பிலிப்பி சபைதான் உதவி செய்தது. அவன் சொல்லுறாரு, என் குறைச்சலை நீக்கும்படிக்கு நீங்க 2 தரம் அனுப்பினீர்கள் அப்படின்னு பவுல் சொல்லுகிறார். ஆனா இவங்க தேவ சித்தம் செய்கிறதுல தேறினவர்களா இருந்தார்கள். யாரு? இந்த மக்கதோனியா திருச்சபையார் எல்லாருமே. ஏன்னா முதலாவது அவர்கள் தங்களுடையவைகளை கொடுக்கவில்லையாம். வசனத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. முன்பு தேவனுடைய சித்தத்தினாலே தங்களை தாங்களே கர்த்தருக்கும். முதல்ல எங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருன்னு தேவ சித்தத்தை அறிந்து கொண்டாங்க. இதுதான் நம்ம அறிய வேண்டியது. நிறைய நேரங்கள்ல கொடுப்பது எளிதுங்க, பணத்தை கொடுப்பது எளிது, பொருளை கொடுப்பது எளிது. உங்களை கொடுக்கணும். ஆபேலையும் அவன் காணிக்கையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? இந்த சபையார் ரொம்ப வறுமையில உள்ள சபைங்க, ரொம்ப எளிமையான வாழ்க்கை தரம் உள்ள சபையார் தான் இவர்கள் எல்லாரும். ஆனா இவங்க முதலாவது தங்களை கொடுத்ததினால் மிகுந்த வறுமை இருந்த போதிலும் தங்களுடையவைகளை கொடுப்பதற்கு மனோ உற்சாகமா இருந்தார்களாம். பவுல் சொல்லுகிறாரு, அது தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஒரு கிருபை. இந்த கிருபை அவங்க எப்படி பெற்றுக்கிட்டாங்க? தங்களை கொடுத்ததினால். இது ஒரு பெரிய கேள்வி மட்டுமல்ல, நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய சவால் என்று சொல்லுவேன். பணத்தை கொடுக்கணும்னு சொல்லும் போது நம்மளால முடிஞ்சு ஏதோ 1000 500 இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று சொன்னது போல எவ்வளவு கொடுக்கிறோங்கிறதல்ல, எப்படிப்பட்ட நிலைமையில நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிறோம் என்பதுதான் கேள்வி. அப்ப பணத்தை கொடுத்துருவோம், அப்படிதானே? ஆமா. நம்மளை கொடுப்போமா? முதல்ல தசம பாகத்தை தொடங்கி வச்சது ஐயா ஆபிரகாம், அப்படிதானே? அவர்தானே மெல்கிசேதேக்கு எதிர்கொண்டு போய் அவருக்கு அப்பமும் திராட்சை ரசம்லாம் கொடுத்து வரவேற்ற உடனே எல்லாவற்றிலும் அவன் கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தசமபாகம் கொடுத்தாரு. இந்த வசனத்தின் அடிப்படையெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் அதுல திருப்தி ஆகல. ஆபிரகாம் கொடுத்தாரு, கேட்காமலே கொடுத்தாரு, தசமபாகம் கொடுத்தாரு, காணிக்கை அப்படி இப்படின்னு வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருந்தாரு. அவர் கொடுத்தது எல்லாவற்றிலையும் தேவனை திருப்திப்படுத்தல. ஆனா ஆண்டவருக்கு ஒரு ஆசை இருந்தது பாருங்க. என்ன கேட்டாரு? அது எப்படி கேட்டார்னா, ஆதியாகமம் 21வது அதிகாரத்துல இஸ்மவேலையும் அவன் அம்மா ஆகார் அனுப்பிவிட சொல்லிட்டாரு. 21வது அதிகாரத்துல அனுப்ப சொல்லிட்டாரு. 22வது அதிகாரத்துல வரும்போது கேட்கிறாரு. இப்ப ஈசாக்க கேட்கிறாரு, அப்படிதானே? 22வது அதிகாரம் 2வது வசனத்துல ஈசாக்க குடுன்னு கேட்கிறாரு. தசமபாகம் கேட்டா 1க்கு 4 மடங்கு கொடுத்திருப்பாரு ஆபிரகாம். நம்மளும் அப்படிதான். ஆண்டவர் நேரடியா பேசி உங்ககிட்ட கேட்டா கொடுக்க மாட்டோம்னா சொல்லுவீங்க. நேரடியா வந்துட்டா சொத்தை எல்லாத்தையுமே எழுதி போச்சிருவோம் நம்ம. ஆனா அவர் கேட்கிறாரு பாருங்க, ஆபிரகாம் எவ்வளவோ உடைய மனிதன். 24 அதிகாரத்துல எலியாசா அவர் சீமானா இருக்கிறா. உன் சொத்தை பத்தி எல்லாம் நீயே வச்சுக்கப்பா, எனக்கு அது வேண்டாம். நீ விரும்பி கொடுக்கிறது, நீ பிக்ஸ் பண்ணி கொடுக்கிறது அது அல்ல, எனக்கு உன் பையன் வேணுங்கிறான். 10ல் 1 தான் கேட்பார் நம்ம நினைச்சிருக்கிறோம். 100க்கு 100 கேட்பாரு. ஒரே ஒரு பையன் இருந்தா அது என்னதுங்க? 100 and 100, 100க்கு 100. 10ல் 1ங்கிறது 100 ரூபாய் இருந்தா 10 ரூபாய் கொடுக்கறது. இவன் 100 பிள்ளைய வச்சுக்கிட்டா ஒரு பிள்ளைய கேட்டாரு. இருக்கிறதே 1 கண்ணே கண்ணு, அது 25 வருஷம் கழிச்சு பிறந்து வந்திருக்குது. கேட்டாரு, எனக்கு அதான் வேணும் அப்படின்னாரு. நமக்கு எது எளிதா இருக்குதோ அல்லது நமக்கு எது லாபமா இருக்குதோ நம்ம அதை தான் செய்கிறோம். கேட்டா நான் தேவ சித்தம் செய்கிறேன்னு சொல்லுவோம். அப்படியா? கேட்கறத நம்மளால கொடுக்க முடியுமா? சித்தங்கிறது அவருடைய விருப்பம், அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அவருடைய விருப்பம். என் விருப்பம் இதுதான்ப்பா, இதை உன்னால செய்ய முடியுமான்னு கேட்கிறாரு. ஆபிரகாம் உடனே செய்தான். பிள்ளைதான ஆண்டவரே வேணும், நான் கொடுக்குறேன் ஆண்டவரே. ஏன்னா
தன்னையே முழுவதுமாக முதல் அழைப்பிலேயே தேவனுக்கு கொடுத்த ஆபிரகாமுக்கு தன் மகனாகிய ஈசாக்கை கொடுப்பது பெரிய கஷ்டமா ஒண்ணு இருக்குல்ல அவருக்கு. இன்றைக்கு நமக்கு ரொம்ப முக்கியம் இருக்கக்கூடியதை நம்மளால கொடுக்க மாட்டோம். கொடுக்கிறோமா சொல்லுங்க பார்க்கலாம்? கொடுக்கிறது கிடையாது. எளிமையானவைகள் எல்லாம் நம்மளால கொடுக்க முடியும். தேவ சித்தம் என்பது கொஞ்சம் கடினமான ப்ராசஸ் தான். அவருடைய விருப்பம் நிறைவேற்றுவது என்பது கொஞ்சம் கஷ்டமானது தான். அதை நம்ம செய்வோமே. அதுதான் தெசலோனிக்கேயர் அந்த அந்த பட்டணத்தார் மக்கெதோனியா நாட்டு திருச்சபையார் தங்களை கொடுத்தார்கள். தங்களை கொடுத்தாங்களாம். பிற்பாடு தங்களுக்குரியவைகளை கொடுத்தார்கள் தேவ சித்தத்தின்படியே. ஆபிரகாமும் தன்னுடையவைகள் எல்லாம் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருந்தான். அவன் மகனை கேட்ட பொழுதும் அதையும் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருந்தான். இன்னைக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எவ்வளவு ஆயத்தமா? நம்மை கொடுப்பதற்கே ஆயத்தமா கிடையாது. நான் என்ன கொடுத்திருக்கிறேன்னு எத்தனை பேர் உங்களால இந்த இடத்துல இருந்து தைரியமா சொல்ல முடியும்? என்ன கொடுத்துருக்கேன் நீங்க கை தூக்குனீங்கன்னா நான் அடுத்த கொஸ்டின் எழுப்புவேன். நீங்க கொடுத்திருக்கிறீங்கன்னா இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்குதான்னு சொல்லி. சரி, நீங்க உங்களை கொடுத்திருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, தேவ சித்தப்படி கொடுத்திருக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்து தேவ பிரசன்னத்தோட உங்க வாழ்க்கையை தொடங்குறதா? குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் தேவ சமூகத்துல இருந்து ஜெபம் பண்ணி வேதம் வாசித்து தேவனோடு கூட தேவ சத்தம் கேட்டு நீங்க அன்றாடம் உங்களுடைய பணிகளை தொடங்கி செய்கிறீங்களா? கேட்டு பாருங்க. உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க தேவ சித்தத்திற்கு உங்களை அர்ப்பணித்திருக்கிறீங்க அப்படின்னா இதை நம்ம செய்வோம். ஏன்னா நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடையவைகளை தேவனுக்காய் கொடுப்பது நமக்கு கடினமாகவே இராது. நம்முடைய வாழ்க்கை குறித்தும் தேவனுடைய சித்தத்தை அவர் சொல்லி இருக்கிறாரு. நமக்கு அங்கங்க ஒரு சில வசனங்கள்ல இது என்னுடைய சித்தம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அதை வாசிக்கலாமா? 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே உங்களை குறித்து கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது அப்படிங்கிறாரு. நம்ம எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்றோம், எவ்வளவு முறுமுறுக்கிறோம். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அதுதான் தேவ சித்தம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம இதை கரெக்டா ஃபாலோ பண்றோமா? எவ்வளவு எரிச்சல் வருது நமக்கு, எவ்வளவு கோபம் வருது நமக்கு, எவ்வளவு முறுமுறுப்புகள் வருகிறது. அங்க தேவ சித்தத்தில் நம்ம தவறுகிறோம் நிறைய நேரங்கள்ல. ஆண்டவரே இதற்காகவும் ஸ்தோத்திரம். யோபு சொன்னார்ல, கொடுத்தார் எடுத்தார் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம். அவர் நல்ல முன்மாதிரி. அவருக்கு தேவ சித்தம் வருது மிக பூரணமாய் நிறைவேற்றின ஒரு மனிதன் என்று சொல்ல முடியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அதற்காக நம்ம ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோமா? ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி, அது எப்படி இருக்கும்? அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்கள். அவர் வெளிப்படையா எழுதி வச்சு, இதுதான்ப்பா என் விருப்பம். எது விருப்பம்? எல்லாவற்றிலேயும் நீங்கள் ஸ்தோத்திரம் செய்வது. இப்படிதான் இருக்கும், இப்படிதான் நடக்கும், இப்படிதான் போகும், இந்த மாதிரிதான் இருக்கும். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி. இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியுமா? எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வது உங்களை குறித்து அது தேவ சித்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இதை செய்கிறோம்னா நன்றி இன்னும் அதில் பெருகுவோம். ஒருவேளை அதை செய்யவில்லை என்றால் நாம் இதை செய்கிறவர்களாக காணப்படுவோம். இன்னொரு காரியம், அதே 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது வசனத்துல, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இது அவருடைய சித்தம். ஒன்றவரை ஸ்தோத்தரிப்பது. இன்னொன்னு, நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இதுவும் அவருடைய சித்தம் தான். இதன் மேலேயும் நம்ம கவனம் செலுத்தணும். எவ்வளவு கவனம் செலுத்துறோம்? நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதற்காக நம்ம எவ்வளவு கவனம் செலுத்துறோம்? என்ன பரிசுத்தமாக்குங்க ஆண்டவர். நமக்கு தெரியும் நம்ம எவ்வளவு இடங்கள்ல பலவீனமா இருக்கிறோங்கிறது நமக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா நான் தேவ சித்தம் செய்கிற பிள்ளையா இருக்கணுங்கிறதுனால, அந்த பரிசுத்தத்துல பூரணம் அடையணுங்கிறதுனால அந்த சித்தத்தை நிறைவேற்ற எவ்வளவு பிரயாசப்படுறோம். ஒரு நாள் போய் தேவ சமூகத்தில் உபவாசம் பண்ணி நம்மை தாழ்த்தி, ஆண்டவரை என்னை பரிசுத்தப்படுத்தும், நான் பரிசுத்தமா வாழ்கிறதான உங்க சித்தனும் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு என்னைக்காவது தேவ சமூகத்துல கதறி இருக்கிறோமா? ஒரு 2 நாள், ஒரு 3 நாள்?
நம்மளை கொடுத்திருக்கிறோம்னா அதை செய்ய முடியும். முன்பு தங்களை தாங்களே கொடுத்தார்கள் எழுதுன்னு கேட்டீங்கல்ல, அப்படி நம்மை கொடுத்திருந்தோம். ஆனால் ஒரு நாள் எனக்கு லீவு போடுறது கஷ்டமா இருக்காது. வேலைக்கு 3 நாள் லீவ் போட்டு ஃபாஸ்டிங் போட்டு உட்கார்ந்து இருக்கிறது எனக்கு கஷ்டம். ஏன்னா நான் என்னையே கொடுத்துட்டேன். ஒரு 3 நாள் வேலையை ஒதுக்கி வைக்கிறது பெரிய விஷயமா என்ன? ஆமாவா இல்லையா? ஆமா. ஏன்? ஏன்னா தேவ சித்தம் அங்கே அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இன்றைக்கு முழுவதும் அந்த சத்தியத்துல நான் உட்கார்ந்து இருந்து வசனத்தை வாசிச்சு தியானிச்சு என்னை பரிசுத்தத்துக்கு உட்படுத்த போறேன்னு நம்ம வேதத்துல முழுவதும் இருந்திருக்கிறோமா? நான் அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில நிறைய நான் கடைபிடிச்சிருக்கனால நான் தைரியமா சொல்லுகிறேன். நான் இப்பொழுது விரும்புவதெல்லாம் என்னுடைய முந்தைய ஆரம்ப நாட்களுக்கு திரும்ப வேண்டும் என்று சொல்லித்தான் நான் அதிகமாக விரும்புவேன். புதுசா ஏதோ ஒரு வழியில போகணுங்கிறது இல்லை. ஆரம்ப நாட்களில ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில தொடக்கத்துல என்னென்னலாம் செய்தோம் அதை எல்லாம் தான் ரோல் மாடலா வச்சுதான் நான் அதிகமாக என்னுடைய வாழ்க்கையில போய் கொண்டு இருக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு சரியான தேவ நடத்துதலிலே இருந்தோம். இன்றைக்கு நமக்குள்ள வரக்கூடிய நிறைய வேத வசனங்கள்லாம் ஆரம்பத்துல நீங்க கத்துக்கிட்டது தான். ஆரம்பத்துல நீங்க கத்துக்கிட்டது. நீ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு படிக்கிற எத்தனை வசனம் உங்க மனசுல நிக்குது? இன்னைக்கு கேட்ட எத்தனை பாட்டு உங்க மனசுல நிக்குது? இன்னைக்குள்ள காரியங்கள் எத்தனை உங்களை அசைச்சிருக்குது? இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிற ஜெபங்கள் எந்த அளவுக்கு தேவ பிரசன்னத்தை உணர வைக்கிறது? இல்ல, ஜெபம் கேஷுவல் ஆயிடுச்சு, சாதாரணமாயிடுச்சு. வேத வாசிப்பு சாதாரணமாயிடுச்சு. அன்னைக்கு வேத வசனத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது அதுல ஒரு சீரியஸ்னஸ் இருந்தது. கவனமா வாசிச்சோம் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல. ஏன்? தேவ சித்தம் செய்யணுமே, சித்தம் செய்யணுமே, அப்படிதானே இருந்தது, செய்து முடிக்கணுமேன்னு. ஆனா இன்றைக்கு அப்படி இல்லையே. அதனாலதான் அன்னைக்கு வாசிச்ச வசனங்கள் எல்லாம் உள்ள ஸ்டோர் ஆச்சுது. அன்னைக்கு ஜெபித்த ஜெபங்கள் எல்லாம் ஒரு பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தது. தேவ பிரசன்னத்தை உணர செய்தது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லையே. கேட்டு பாருங்க, தேவ சித்தத்திலிருந்து நம்ம விலகி 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 போயிட்டு இருக்கிறோம். ஆனா தேவ சித்தம் செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளை நம்ம சரிப்படுத்தணும். நம்மளை அறியாமலே ஒருவேளை நம்ம இருளுக்குள்ள போயிட்டு இருக்கிறோம், அல்லது உணர்வற்ற தன்மைக்குள்ள போயிட்டு இருக்கிறோம். ஒரு தேவ பிள்ளை, ஒரு ஆவிக்குரியவர்கள் ஒவ்வொரு நாளும் தன்னை தற்பரிசோதனை செய்தால் மட்டுமே தான் இன்னைக்குள்ள உலகத்துல வாழ முடியும். அப்போஸ் நடவடிக்கைகள்ல அழகான ஒரு வசனம் உண்டு. இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்காக அவங்க வந்துட்டு ஆண்டு வாயை பழந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்கெல்லாம் ஒண்ணுல அவர் எப்படி போனாரோ அப்படியே வருவார்னு சொல்லி பதில் சொன்ன உடனே அவர்கள் எருசலேமுக்கு திரும்பினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். வாழ்க்கை எங்க தொடங்குச்சுது? அங்க திரும்பி வாப்பா, அங்கதான் நீ உருவாக்கப்பட முடியும். எருசலேமுக்கு திரும்பினார்கள், வேற எங்கேயோ திரும்பி போகல. எங்க தொடங்கப்பட்டது உங்களுடைய வாழ்க்கை? அங்க வாங்க. அங்கதான் இவர்கள் எல்லாரும் எழும்ப ஆரம்பித்தார்கள். தேவனுக்கான வைராக்கியமாய் பரிசுத்த ஆவி நிறைவை பெற்று திரும்புங்க. ஆதியிலிருந்து அந்த வைராக்கியத்துக்குள்ள திரும்புங்க. ஆதியிலிருந்து அர்ப்பணத்திற்குள்ள திரும்புங்க. ஆதியிலிருந்து தேவனை தேடுகிற அனுபவத்துக்குள்ள எப்போதும் ஆண்டவரை பற்றி நினைச்சுக்கிட்டு இருப்போம் பாருங்க. அன்னைக்கு தேவன் நம்மளை நடத்தி இருக்கிறாரு. அப்ப அன்னைக்கு நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு கிரியை செய்திருக்கிறார். அப்ப இன்றைக்கு எந்த இடத்துல கோட்டை விட்டோம்? பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு அனுபவங்கள் இருந்திருக்கும். உட்கார்ந்த இடத்துல இருந்து 10 அதிகாரம் வாசிச்சிருப்பீங்க. அது இன்பமா இருந்திருக்கும், கடமைக்கா வாசிச்சிருக்க மாட்டீங்க. ஜீவ நதி அதுல இருந்து பாய்ந்து வரது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா வாசிச்சிருப்பீங்க. ஜெபத்துல போய் கண்ணை மூடுனா திறக்க மாட்டீங்க. இன்னைக்கு அது ஏதோ ஒரு பொம்மை இருக்கும், அந்த மாதிரி 1008 தடவை கண்ணை திறந்து எங்க ஒருமனை இருக்கும்? உங்க தனி ஜெபத்திலே ஒருமனை இருக்காத. அப்புறம் எங்க வெளிப்பாடு வரும்? எங்க தரிசனம் வரும்? எங்க தேவ சித்தத்தை கண்டுபிடிக்கிறது? அப்ப நம்மளே ஏமாத்திட்டு இருக்கிறோம். நான் ஜெபம் பண்ணினேன்னு சொல்லணும்ல, இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணிட்டேங்கிற ஒரு திருப்தி எனக்கு வரணும்ல. அப்ப அப்படித்தானே போயிட்டு இருக்குது. அதனாலதான் வாழ்க்கை சாரமற்றதாக இருக்கிறது. ஆனா இவங்க அப்படி இருக்கு இல்லையா? முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும். ஆபிரகாம் கொடுத்துட்டாரு. இந்த பட்டணத்தார் எல்லாரும் தங்களை கொடுத்தாங்க. இந்த பட்டணத்தாரா தங்களை கொடுத்ததுனால பிலிப்பி சபை வறுமையில இருந்தாலும் அவர்களால கொடுக்க முடிஞ்சது. இல்லைன்னு சொல்லல. தெசலோனிக்கே பட்டணத்தார் உபத்திரம் வந்தாலும் விசுவாசத்தை விடாம வைராக்கியமா இருந்தார்கள். பெரிய பட்டணத்தார் வேத ஆராய்ச்சியிலே சிறந்து விளங்கினார்கள். இதெல்லாம் எப்படி வந்தது? தங்களை தாங்களே கர்த்தருக்கு கொடுத்த பட்டணங்களையா இவைகள். தேவ சித்தத்தின்படி ஆண்டவர் பவுலை நடத்திட்டு போனாரு. அந்த பட்டணத்தார் எல்லாரும் தங்களை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால ஆவிக்குரிய நிலைமையில ஒவ்வொரு பட்டணமும் ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு நிலையிலே உயர்ந்து நிற்பதை நான் பார்க்க முடிகிறது.
அப்ப தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா ஆவிக்குரிய நிலைமையில நான் வளர்ந்து போவதற்கு ஏதுவாக தேவன் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 31வது வசனத்துல இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு அவரிடத்துல கேட்கிறார், இவர்களில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன்? மூத்தவனிடத்துல போய் சொன்னாரு, என் திராட்சை தோட்டத்துல போய் வேலை செய்வான். அவன் போக மாட்டேன்னு சொன்னான், மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் போய் சொன்னார், வேலை செய்ப்பா திராட்சை தோட்டத்துல. அவன் போகிறேன் ஐயா அப்படின்னு சொல்லியும் அவன் போகல. யாரு சித்தம் செய்தவங்கன்னு கேட்கும் பொழுது மூத்தவன் தான் அப்படின்னு சொல்லு. முதல்ல போக மாட்டேன்னா அப்புறம் போனேன். அதாவது என்ன, அப்பா சொன்னதை கேட்டவன் யார்? அப்பா சொன்னதை கேட்டு எவன் செய்தானோ அவனே சித்தம் செய்தவன் அப்படிங்கிறார். ஆண்டவர் சொல்றதை கேட்கிறோமா? உங்களுக்கு ஒன்னும் புரியலனாலும் பரவாயில்லைங்க, வசனம் என்ன சொல்லுது அதை கேட்டு அப்படியே கீழ்ப்படிஞ்சிருங்க, முடிஞ்சு போச்சு. அப்பா சொன்னாரு திராட்சை தோட்டத்துக்கு போனா போங்க, வேலையை செய்யுங்க, வேதத்தை வாசிங்க, தேவன் என்ன சொல்லுகிறார், இப்படி இருதயங்களில என்ன பேச அதற்கு அப்படியே கீழ்ப்படிங்க. தகப்பன் சொன்னதை யார் கேட்டு அதை செய்தார்களோ அவர்கள் தான். அதில் அவனுக்குன்னு தனி விருப்பம் இருக்க வேண்டியதில்லை. ஒரு தேவ பிள்ளைக்கு தனக்கு என்று தனி விருப்பம் இருக்கக்கூடாது. தனி விருப்பம் இருக்கக்கூடாது. தனி விருப்பம் எனக்கு ஒரே சித்தம். ஏன்னா இயேசு சொல்றார் பாருங்க, யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 38வது வசனம். யோவான் 6:38 இயேசு சொல்லுகிறார், என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே. எப்படி சொல்றாரு பாருங்க, நான் மரியாள் குடும்பத்துல பிறந்தேன்னு சொல்லல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்வதற்குத்தான் நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். எல்லாத்தையுமே தேவனுடைய சித்தத்தின்படி தான் நான் செய்கிறேங்கிறது. அவர் தான் நமக்கு முன்மாதிரி, அவர் தான் நமக்கு ஒரு ரோல் மாடல். ஆமா, அவருடைய சித்தத்தை செய்கிறோமா? ஒவ்வொரு நாளும் இயேசு அதை செய்தார். அவர் பேசினாலும் தேவ சித்தத்தின்படி தான் எல்லாமே. அதனாலதான் கெத்சமனேல போயிருக்கும் போது அவருடைய இறுதி ஜெபமும் இப்படிதான் இருந்தது, என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தம். இறுதி வரையிலேயே அவருடைய சித்தம் செய்வதற்கு தான் வந்தேன். அவருடைய சித்தம் லேசாவா இருந்தது, ஈஸியா இருந்ததா? தேவ சித்தம் என் சித்தத்தின்படி அல்ல உமது சித்தத்தின்படி ஆகட்டும் ஒப்பு கொடுக்கும் பொழுது அது லெகுவா இருந்ததா? அந்த சித்தம் சிலுவை சுமக்கிறது லெகுவா இருந்ததா? எல்லா பாரத்தை ஏற்றுக்கொள்வது லெகுவா இருந்ததா? அப்ப நமக்கும் அப்படிதான் இருக்கும். அதனாலதான் சித்தம் செய்ய மாட்டேங்கிறோம். அவருடைய விருப்பத்தின்படி நம்ம செய்யாததுக்கு காரணம், அவருடைய விருப்பம் நம்ம இருதயத்துல கொஞ்சம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மால எழும்பவே முடியாதுங்க. தேவனுடைய இருதயத்தை பாதித்த ஒரு காரியம் சாமுவேலுடைய இருதயத்தை கொஞ்சம் பாதித்தது. அவன் முழுவதும் அழுதான்னு வசனம் சொல்லுது. ஆண்டவர் அடுத்தது சாமுவேல் கூட பேசி அவன் அடுத்த காரியத்துக்காக ரெடி பண்றது வரையிலையும் அவனால் அதுல இருந்து வெளியில வர முடியல. ஏன்? அவன் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு மனிதன். அதே போலதான் தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாச்சுன்னா கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். ஆனா தேவன் நமக்கு உதவி செய்வார். அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் நமக்கு பலன் தருவார். அதற்கு தான் தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே அனுப்பி இருக்கிறார். ஏன்னா அவர் தேவனுடைய சித்தத்தின்படியே வேண்டுதல் செய்கிறவர், தேவனுடைய சித்தத்தின்படியே நம்மை நடத்துகிறவர், தேவனுடைய சித்தத்தின்படியே காரியங்கள் எல்லாம் செய்கிறவரா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய, நிறைவேற்ற வேண்டிய சித்தம். அதனாலதான் நம்ம ஊழியம் செய்ய வேண்டியது இருக்கிறது. அதனாலதான் ரட்சிப்பிற்காக ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது. அதனாலதான் எப்படியாவது தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டியதா இருக்கிறது. எல்லாவற்றிலையும் தேவ சித்தம், எல்லாவற்றிலையும் தேவனுடைய சித்தம். இன்னைக்கு அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அதை செய்கிறோமா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்க விருப்பம் என்ன, உம்முடைய சித்தம் என்ன, அதை நான் செய்யட்டும் ஆண்டவரே. அதை நம்ம செய்கிறோமா? அல்லது நம்முடைய சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல நம்முடைய வாழ்க்கை அப்படியே போகட்டும் அப்படின்னு நம்ம போயிட்டு இருக்கிறோமா? இங்கே எல்லாமே நம்முடைய இம்மைக்குரிய வாழ்க்கைக்கான சில காரியங்கள் தான். ஆனா முடிவில் நம்ம தேவ ராஜ்யம் தானே போகணும். ஏசு அதானே சொல்லுகிறாரு, சித்தத்தின்படி செய்கிறவன் தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்று. அதை செய்யலைன்னா போக முடியாத. அப்ப சித்தத்தை அறியணுமே, அதை அறிவதற்கு தடையா இருக்கிற எல்லாவற்றையும் அகற்றணுமே.
ஒவ்வொரு நாளும் என்னை குறித்து இருக்கிற தேவனுடைய பூரண சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக தேவன் நம்மை நடத்துவாராக. எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே, அல்லது என்ன அந்த சித்தத்துல வழி நடத்துங்க ஆண்டவரேன்னு நீங்க கேட்டு பாருங்க. தேவ சித்தம் இதுதான் சொன்ன பிற்பாடும் கூட ஏற்றுக்கொண்டு, அது கடினமா இருந்தாலும், வேதனையா இருந்தாலும், அவமானமா இருந்தாலும் அதை நிறைவேற்றுவதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். மத்தேயு 1வது அதிகாரத்துல அங்கே யோசேப்புக்கும் மரியாளுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்த பொழுது அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவினால கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. உடனே யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாம அவளை ரகசியமாய் தள்ளிவிட பார்த்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப தேவதூதன் பேசுகிறார், இல்ல, அது பரிசுத்த ஆவினால்தான் உண்டாயிருக்கிறது, அது தேவ சித்தம். ஏற்றுக்கொண்டான். எப்படி இருக்கும் பாருங்க. அவன் என்ன செஞ்சாங்க? ஏற்றுக்கொண்டான். அது அவமானம் தான், நிந்தை தான், பரிகாசம் தான். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க கர்ப்பவதி ஆகிறாங்க பரிசுத்த ஆவினால. உலகத்துக்கு தெரியாது, யோசேப்புக்கு மரியாளுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாத. ஆனா உலகம் எப்படி பார்த்திருக்கும்? தேவ சித்தம் எது. ஆனா அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டான். எல்லாம் அப்படி ஏற்றுக்கொண்டான். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நான் ஆயத்தமாகி விட்டேனே. ஆனால் என்னை சுத்தி என்ன நடக்குங்கிறத பத்தி நான் யோசிக்க கூடாது. சொன்னலாம், திடீர்னு இன்றைக்கு என்னை குறித்த தேவ சித்தத்தை. ஏன்னா ஒரு பெரிய ப்ராசஸை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய காரியத்துல நான் எப்படி இருக்கிறேன்னு பார்ப்பாரு. அவருடைய சித்தத்தின்படி எப்படி இருக்கிறேன்னு பார்ப்பாரு. ஒரே ஒரு ஆலயம் கையில தந்து பார்ப்பாரு, நான் எப்படி நடத்துறேன், நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், அவர்களுக்கு எவ்வளவு உத்தரவாதம் பண்ணுறேன். தாவீது கையில ஒரு தேசத்தையே தூக்கி கொடுத்தாருன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டுக்காக இருந்தாலும் தன் ஜீவனையும் பணையம் வைத்து அதை மீட்கக்கூடிய மனதுடையவனா இருந்தான். அவன்கிட்ட தான் கொடுத்தாரு. அவன் தேவ சித்தத்தை எப்படி நிறைவேற்றான் பார்ப்போம். அதனாலதான் ஒரு ஆளா இருந்தாலும், ஒரு சின்ன கூட்டமா இருந்தாலும் நிற்கணும். எந்த சூழ்நிலை ஆகட்டும், என்ன எதிர்ப்பாகட்டும், என்ன பிரச்சனை ஆகட்டும், என்ன போராட்டம் ஆகட்டும். ஏன்னா இந்த சித்தம் நடக்கிறது எனக்கும் அவருக்கும் மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. தேவன் நம் கைகளில் தருகிறவைகள், தேவன் நம் கைகளில் தந்திருக்கிற காரியங்கள் எதுவா இருக்கட்டுங்க, தேவன் பார்க்கிறார் எப்படி இருக்கிற அந்த கொஞ்ச நாள்ல, இந்த கொஞ்ச வருஷத்துக்குள்ள, இந்த கொஞ்ச நாட்களுக்குள்ள இவனுடைய பிஹேவியர், இவனுடைய காரியங்கள் என் விருப்பத்தை சரியா நிறைவேற்றுகிறானான்னு பார்த்துதான் அடுத்தடுத்து தேவ சித்தம் நமக்கு துல்லியமாய் வெளிப்படுத்தப்படும். தேவ சித்தத்துல நான் தவறிட்டேனே ஆனால் அதனால ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம எவ்விதமாய் நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். நிறைய நேரங்களில் தேவனுடைய சித்தத்திலிருந்து நம்ம விலகி இருக்கிறவளாய் காணப்படுகிறோம். அதெல்லாம் உள்ள வந்துருவோம். கொஞ்சம் கடினம் இருக்கட்டும், நெருக்கங்கள் இருக்கட்டும், பாடுகள் இருக்கட்டும், பிரச்சனைகள் இருக்கட்டும், தேவன் நம்மை நடத்துவார். தேவன் நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவரே, உடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்குரிய ஆவியின் பலனை தாரும். தேவ விருப்பத்தை நம்ம சுய பலத்தினால் நிறைவேற்ற முடியாது, உண்மைதான். அதற்குத்தான் தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை தந்தார். இயேசுவை தம்முடைய ஆவியினால் நிரப்பினார். தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நமக்கு அந்த கிருபையை தருவார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தேவனுடைய கரங்களில உங்களை முழுவதுமாய் தாழ்மையோடு கூட அர்ப்பணித்து, ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தாரும், நான் உமது சித்தம் செய்கிற மகனாக மகளாக வாழ்வதற்கு நீர் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. என்னை நான் முதலாவது தரட்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில உமது சித்தத்தை அறிவதற்கு தடையா இருக்கிற எந்த காரியத்தையும் என் வாழ்க்கை விட்டு நீர் அகற்றும் ஆண்டவரே. உணர்வற்ற தன்மைகள் வேண்டாம், மதியற்ற ஒரு வாழ்க்கைகள் வேண்டாம் ஆண்டவரே. தயவு செய்து எனக்கு நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. ஞானமாய் நடந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிற அனுபவங்கள் ஒருபோதும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. தேவ சித்தம் அறிவதற்கு நான் மறுரூபமாக்கப்பட்ட ஒரு மனிதனாய் வாழ்ந்துவிட எனக்கு கிருபை தாரும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும் அல்லது ஒவ்வொரு ஆண்டிலும் தேவனுடைய சித்தம் மட்டும் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும்பா. என் விருப்பம் வேண்டாம் ஆண்டவரே, என் விருப்பம் வேண்டாம். உங்க சித்தத்தை நான் நிறைவேற்றுவதற்கு எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே நீங்க அதற்கு எனக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி கேளுங்க. எனக்கு பலன் தாருங்கப்பா, உங்க சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பலன் தாருங்க. எல்லாவற்றிலும் உங்களை ஸ்தோத்தரிக்க நான் முறுமுறுக்க கூடாது. எந்த காரியத்தை குறித்து முறுமுறுக்காம எல்லாவற்றிலும் பொறுமையோடு இருந்துமை ஸ்தோத்தரிக்கட்டும் அப்பா. நான் பரிசுத்தத்துக்காக ஆண்டவரே சமூகத்தில் நிற்கணும் ஆண்டவரே, அது உங்க சித்தம் அல்லவா? ஆகவே நான் பரிசுத்தம் அடையணும்னு சொல்லி அதையே நான் வாஞ்சித்து அந்த தேவ சித்தத்தில் வளருவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். நீங்க என்ன சொல்லுகிறீங்களோ அதை நிறைவேற்றணும் ஆண்டவரே. ஏன் விருப்பத்தை அல்லப்பா, உங்க விருப்பத்தை
விருப்பத்தை நிறைவேற்றுகிற பிள்ளையா இருப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்து வழி நடத்தும்படி உங்க கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கடலை பிளந்திடுவீர், வழியை திறந்திடுவீர், எனக்காக யுத்தம் செய்வீர். என் பலனான கண்மலையே